கொஞ்சமாவது புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாள பாருடி மல்லிகா. அவன் இவன் அவன் இவன் ஆத்தி இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசினோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது நினச்சி பாரு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லட்டி. அவன் இவனே பேசுகிறா. வாயை உடைக்கணும். இடியத்தாச்சி, இந்த காலத்து பிள்ளையெல்லாம் இப்படித்தான் இருக்குதுவோ, என்ன செய்ய. நீங்க என்னதான் என்னை அப்படி கூப்பிடு இப்படி கூப்பிடுன்னு சொன்னாலும் என்னால மாட்டவே முடிய மாட்டேங்குது. ஒரு நேரம் ஏங்க என்னங்க வாங்க போங்கன்னு சொல்றேன், அடுத்த செகண்ட் டே கௌதம் இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறேன். என்னாலாம் மாத்திக்க முடியாது மல்லிகாக்கா. யாரும் மாத்திக்கிட்டலாம் சொல்லாதீங்க, அது நடக்கிற காரியமே கிடையாது. ஏண்டி இப்படி கூப்பிட்டு இருக்கியே, இதனால கூட முள்ள உன்னைய கடுப்பை தூண்டி உன் மேலே கடுப்படிக்கும். ஏன்னா அது பிள்ளைய நீ போடாவாடான்னு கூப்பிட்டீங்கன்னா டென்ஷன் ஆகாதா? கண்டிப்பாக கடுப்படிக்கும். ஒழுங்கு மரியாதையாக பேசு. அது என்னமோ உண்மைதான் அத்தாச்சி, இவ கூப்பிட்றதுனால கடுப்படிக்கிறது உண்மைதான். எங்கே இவளுக்கு புரியுது. என்னமோ பண்ணட்டு விடுங்க. சரி அத்தாச்சி, நான் போகிறேன். பிள்ளைகளை பார்க்கணும். பிள்ளைய சோறு கேட்டுச்சு, அப்போ தான் சோத்தை வடிச்சு வச்சுட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு போய் சோறு போடணுத்தாச்சி. ஏன் மவுளுக்கு அப்பளம் பொரிச்சு வச்சா தான் சோறு உள்ளே இறங்கும் போல். சரி நான் போயிட்டு வருவா. மல்லிகா, கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்து விட்றேன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றீங்களா? நான் சின்ன பொட்டை வேடா கொஞ்சம் தான் பிடிச்சேன் பார்த்துக்க. நிறையா வைக்கல, அவளுக்கு தக்கன வச்சேன். அதில் கொஞ்சம் கொடுக்குறதா கொண்டே வச்சு சாப்பிடுங்களே. எனக்காண்டி வாங்கிட்டு போ மல்லிகா, வேண்டாம்லாம் சொல்லாத மல்லிகா. ஐயே அத்தாச்சி, நீங்கள் வேற. புள்ள பெற்றவளுக்கு முதல்ல ஊற்றி நேரத்துக்கு கொடுங்க. அவள் நல்லா குடிச்சு தெம்பாக இருக்கட்டும். நமக்கு என்ன, அவளுக்கு முதல்ல கொடுங்க. ஆமாம், என்னையே கொண்டு போறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மல்லிகாக்கெல்லாம் நம்ம வீட்டில் வாங்குவாங்களாமா? ஆமாடி. அன்பு பிச்சு போடுவேன் பார்த்துக்க. ஏன்டி இப்படி பேசுகிற? ஏன் வாங்க மாட்டேன்னா என்ன? அதெல்லாம் வாங்காமலாம் இல்லை. அம்மாவே சின்ன கோழி தான் பிடிச்சிருக்கு. பிச்சுக்கிட்டு இருக்கையில பார்த்தேன். அதனால் உனக்கு நல்லா சாப்பிடு நீ தெம்பா. நாங்கள் நினச்சோம்னா இந்த வீட்டில் கோழிக்காடு தான் நிற்கிது. கோழிக்காடு இல்லாமையா இருக்குது. பிடிச்சோம்னா உன்னை அடிச்சு விட்ருவான். நேரம் கிடைக்க மாட்டேக்கு. என்ன ஒன்று காலங்காத்தால் வேலையை முடித்தா டக்குன்னு பார்த்து குழம்பு வச்சு விட்டுறலாம். சனி ஞாயிறுனா பிள்ளைகளுக்கு லீவு இருக்கும். பிள்ளையும் நல்லா சாப்பிடுங்க வைக்கிங்க. மற்ற நாளில் வச்சு என்னத்தை செய்ய, அதுக்கு ஓடி போயிருங்க பள்ளிக்கூடத்துக்கு. சாயங்காலத்துக்கு வந்து தான் சாப்பிடுங்க. அதனால தான் பார்க்குறது. ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் தான் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி அன்பு, உன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கொட்டி. போயிட்டு தான் அருவியை வர சொல்லணும். அருவி நான் வாரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு அருவியை வர சொல்கிறேன். நான் ஓடி பார்த்துட்டு வந்துடுறேன்டின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிக்கா நீ பார்த்துட்டு வாக்கா, நான் அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் போயிட்டு அப்புறம் அவள் வர சொல்கிறேன். வரவா? சரிங்கக்கா. குழம்பு கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போகிறேன்னா வாங்கிட்டு போக மாட்டேங்கிறா. வேணா அத்தாச்சி, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அன்பு, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கட்டி. சரிங்கக்கா. ஏலா சும்மா ஒருட்டு உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம்ட்டா எங்கள் விட்டு குட்டிய ராசா. அப்புறமா வாரேன் பெரிய பையனை. அப்புறமா வாரேன். ஐயே பெரிய பையன் வந்துச்சுடி. நான் தான் சொல்கிறேன் பெரிய பையன்னு, நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. கடைசியில் பார்த்தீங்களா உங்கள் வாயிலே பெரிய பையன் வந்துருச்சு. ஐயோக்கா, சொல்கிறது எங்கே கேட்குறீங்க நீங்கள்? நான் சொல்கிறத எலே உங்கள் அம்மாக்காரிக்கு நக்கால் துமுறு ஓவர் தாண்டா. வாய் அடக்கிற நீ வளர்ந்து வந்து. உன் ஆத்தாக்காரி ரொம்ப பேசுகிறாடா. இருக்கட்டும். வயசான இச்சம்மா இந்த அப்பாய்க்கு பாரு, வயசான மாதிரியே பேசுகிறாடா இவ. ஆமாம், இப்படி வார இருங்க. ஏம்மா, அவனை ஏன் வந்ததுலேருந்து இப்படி நிற்க வச்சுட்டே இருக்க? ஏட்டி சாப்பிட்டு என்ன செய்கிறேன்னா, பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுன்னு. ட்ரெஸ்ஸை மாற்றி விடு முதல்ல. பிள்ளை கச்சன்னு இருப்பியான் போல. இல்லை நான் மாற்றி விடவா? வேண்டாம்மா, இதை நான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு மாற்றி விட்றேன். பவுடர்லாம் நல்லா அடிச்சு விடணும், நான் மாற்றிக்கிறேன். ஏன் உன் அம்மாக்காரிக்கு பவுடர் அடிக்க தெரியாதாக்கும்? உன்னையெல்லாம் அவள் பெற்று வளர்க்கலையே. எம்மா நீ வாய் வச்சுட்டு பேசாமல் இரு சொல்லிட்டேன். அவகிட்ட ஏதாவது வம்புழுத்துட்டு இருக்காதா, அவகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, சும்மா அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதா. அவள் திருப்பி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போனாலும் போயிடுவா. அப்படியெல்லாம் உன் அவளை போக சொல்லு, பார்த்துக்குருவோம். இங்கே போக சொல்லு. எடி போவியா? நீ ஏன் அடிச்சு போடின்னு வீட்டை விட்டு என்னை துரத்தினாலும் நான் இங்கே போக மாட்டேன். பார்த்தா அந்த பயம் இருக்கணும். இனி போக மாட்டாட்டிவ, இங்கே பட்டு அனுபவிச்சு வந்துட்டாவ. அப்படி சொல்லு.
எங்கேடி போயிட்டு வர்ற? ஏத்தே, உன் பேரன் அவனை தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவனை தான் கொண்டு அவங்க அம்மாச்சி வீட்டில் வச்சிருக்காவலாம்ல. இந்த அம்புக்குட்டியும் ஓடி போயிட்டாலாம்ல. இம்புட்டு நாள் எம்புட்டு நடி நடிச்சிருக்கா பத்தியா? என்னமோ பாசமே இல்லாத மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்திருக்காடி. அதையும் என் மருமகாரி நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறா. கடைசியில் கௌத்துவம் பண்ணிட்டு போயிட்டா பத்தியா? எவ்வளோ விவரமானவ தாண்டி இவ தாங்கு தாங்குன்னு நம்ம மருமோன்னு மாசமாக இருக்கிற நேரத்தில் சோறாக்கி போட்டு அதை பண்ணி வச்சு இதை பண்ணி வச்சு எல்லாம் பண்ணா பங்குடு. இப்போ பாரு, எனக்கு என்னான்னு விட்டு விட்டு ஓடி போயிட்டா. பாவம் இல்லை அவ பேரனை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க நேரத்தில் இப்படியாட்டி ஓட்டம் பிடிச்சி ஓடுவா. கொஞ்சமாவது யோசனை பண்ணக்கூடாது நம்ம அத்தைக்காரி பாவம்னு நினைக்கலம்மா, நினைக்கவே இல்லை. எனக்கு என்னான்னு போயிட்டாட்டி போய் பாப்போம்னு போனா எங்கே இருக்காவோ அவ போயிட்டா. அவ ஆத்தா வீட்டுக்கு நல்லா டிங்கு டிங்குன்னு நடிச்சுக்கிட்டு அப்படின்னோடனே என் உசுரே போயிட்டு வந்துச்சுடி. இப்படியுமா நடிச்சுட்டு இருப்பாளுவோ எல்லாம் அப்படின்னு பாப்பம் நினச்சா பார்க்க முடியல. அங்கே போய் பார்க்கணும் ஒன்றும் அவசியம்லன்ட்டு நான் போகலை. நீ இங்கே போயிட்டு வர்ற? அங்கத்தான் மோனியாக்கும். ஆமாத்தே, அங்கே தான் போய் பார்த்துட்டு வாரேன். நல்ல இப்போ ஊறி இருக்கான் பய. விட இப்போ கொஞ்சம் கலரும் ஆன மாதிரி இருக்கு, கொலு கொலுன்னு ஆன மாதிரியும் இருக்கேன். நல்லா பார்க்குறான் குரு 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 குருன்னு. ஏன் நீங்கள் அங்கே போய் பார்த்தா பார்க்கக்கூடாதா? அங்கே எங்கே பார்க்குறது? அவளுவள் மூஞ்சிலெல்லாம் நமக்கு முழிக்கிறதுக்கு பிடிக்காதாயா? எனக்கு என்னமோ அவளுவளை கண்டாலே ஆவாது. ஏன் என்னத்துக்கு போய் அங்கே பார்க்கணும்? ஏன் அவங்க உங்களை என்ன பண்ணுறாங்க? உடனே ஆவுன்னு அன்போட அப்பத்தாவையும் அம்மாவையும் பேச ஆரம்பிச்சிருவீங்கத்த. பாவத்தை அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அவங்க வாட்டுக்கு அவங்க தனியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, நீங்களும் சரி உங்கள் மருமகளும் சரி, எப்போ பாரு அவங்களை பேசி பேசி நோனான்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டே கிடக்கிறது. ஏன் தான் இப்படிலாம் ஒரு புத்தியை வச்சுட்ருக்கீங்களோ சத்தியமாக தெரியல. ஆனால் அவிய மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்களும் சரி முல்லேக்காவும் சரி புத்தியை மாற்றுங்க சொல்லிட்டேன். ஏண்டி ஏன் அப்படி சொல்கிற? நானே மறுமூலம் என்ன புத்தி மாதிரி இருக்கத்தனமாவை தெரிஞ்சிட்ருக்கோம். ஏன் லூஸு மாதிரி வேன்னு தெரியுறம்மா? நல்லா தான் இருக்கும், உன் வேலையை பார்த்துட்டு போ. அவளுவெல்லாம் இல்லாதவளுக்கே இருக்கிற இவ்வளோ திமுறை இருந்தா இருக்கப்பட்டவளு எங்களுக்கு எவ்வளோ திமுறை இருக்கும் சொல்லுடி? எவ்வளோ திமுறை இருக்கும் இருக்காதா என்ன? எங்களுக்கு வந்துட்டா பெருசாக பேசுறது. இப்படி எப்போ பார்த்தாலும் இருக்கப்பட்டவ இல்லாதவன்னு பிரித்து பார்த்து என்ன கொண்டு போக போகிறீங்க போகும்போது? சொல்லுங்க அத்தை, என்ன போகும்போது கொண்டு போக போகிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒத்த பைசா கொண்டு போக போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த வீண் பிடிவாதத்தை வச்சுட்டு அலையிறீங்கன்னு தெரியல. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் நமக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை வெட்டிலாம் நிறைய கிடக்கு, நான் போகிறேன். இதுக்கெல்லாம் என்ன துமுறுமா? என்ன துமுறா பேசிட்டு போகுது? இதெல்லாம் நேர காலம், இதுட்டெல்லாம் பேச்சு வாங்கி சாகணும்னு நேர காலம். யாரை சொல்லி என்ன செய்ய? ஐயோ கடவுளே கடவுளே, இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. இவன் என்னட்டி இறங்க மாட்டேங்கான். அவன் அவனை தூக்கி சத்த நேரம் வச்சிருப்போன்னு பார்த்தான். டேய் தம்பி பையா இறங்குடா, இந்த குட்டி பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சலாம். சத்த நேரம் அவனை தூக்கி வச்சு கொஞ்சலான்னு பார்த்தா இறங்க வேணான்றான். என்னடி செய்ய? பரவாயில்ல, நான் அவனை தூக்கலான்னு பார்த்தா அவன் என்கிட்டயும் வர மாட்டேங்கான். இவனை நீ தூக்கி வச்சிருந்தானா அவனை நான் தூக்கி கொஞ்சலான்னு பார்த்தா வாங்கிட்டே இருக்க மாட்டேங்கான், என்கிட்டே வர மாட்டேங்கான். ஏன்டா அப்படி பிடிவாதம் படிச்சுட்டு இருக்கிறிய? நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையா பாசமா அழகா அழகு போல இருந்தோம் பத்தியில. உங்களுக்கு என்னடா தெரியும் எங்கள் பாசம் அருமை பெருமை எல்லாம்? இப்போ நீங்கள் என்னடான்னா நீ என்கிட்ட வர மாட்டேங்கிற, இவனை தூக்கவும் விட மாட்டேங்கிற. ஐயோ ஐயோ, ஏன் அருவி உன் பிள்ளைகிட்ட சொல்லி விளக்க மாட்டா? போகணுண்டா வரணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆன்ட்டி, ஐயோ சாரி டி, அவனுக்கு நான் என்ன வேணும் ஆன்ட்டிலாம் சொல்லக்கூடாது. என்னடி வேணும்? எனக்கே மறந்து போச்சு. ஏய் நான் என்ன வேணும்? சின்ன பையா? நான் சின்ன பை அப்படின்னா நீ என்ன வேணும்? ஐயோ தெரிய மாட்டேக்கே. அவனுக்கு நான் சின்ன பை, இவனுக்கு அண்ணிடி நீனே. சூப்பர், ஏதோ நீ சின்ன பை நான் அண்ணி. அண்ணி எவ்வளவோ பெற்றிருப்பா சாமி. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு இது போதும். இதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? ஆமாடி, திடீர்னு வயசான மாதிரி எல்லாம் பிளேஸ் சொன்னா கஷ்டமா இருக்காதா? உனக்கு தான் கஷ்டமா இல்லை போல என்ன? சரிதான். இவனை புர்றி, அவனை தூக்கி கொஞ்சம் போல ஆசையா இருக்கு. நீ என்னடான்னா பேசாம உட்காந்துருக்க. டேய் உங்க அம்மா மடியில தான் உட்காருவியாக்கும். ஏன் என் கிட்ட எல்லாம் வர மாட்டியா? அம்மா என்ன மேடம்? அண்ணி
அன்னைக்கு எவ்வளவோ சொல்லிட்டு நான் வந்தேன். அன்னைக்கெல்லாம் மனசு வரமாட்டேன்ருச்சு இங்கே வர்றதுக்கு. இன்னைக்கு என்னடானா திடீர்னு மேடம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன திடீர்னு அப்படி புத்தி வந்துச்சு? ஏண்டி சொல்லு அன்பே, ஒன்னதான். அங்கேயே கிடந்து நானே துணி துவச்சு நானே பிள்ளைய பார்த்து நானே கஷ்டப்படணும் உனக்கு என்ன ஆசையா என்ன? நம்மளால இருக்க முடியாது சாமி. யோசிச்சு பார்த்தேன், நானும் எவ்வளோ நேரம் தானே அடிக்கிறது நல்ல மனசு மாட்டுக்கு. யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. கௌதம் எவ்வளவோ கெஞ்சிட்டே அடந்தான். நான் முடியவே முடியாதுன்னு நின்றுட்டு இருந்தேன். அதெல்லாம் வேணும்னு தான் பண்ணேன். அப்புறம் நீ தாக்கு பிடிக்காதடா சாமியும். நல்ல வேலை என் அப்பத்தாய் மவனை தூக்கிட்டு ஒரே ஓட்டம். இதுதான் சாக்கு நமக்கு. இப்போ போனாதான் சரியா வரும்னு சொல்லி நானும் குதிரை குதிரை பின்னாடி கிளம்பிட்டேன்டி. மா அன்னைக்குங்க அப்புறம் யாரு துணி துவைச்சது? நீதானா? சொல்லுடி, நீதான் துணி துவைச்சியா என்ன? அப்படியே நீ துவைச்சு கொடுத்துட்டு வந்துட்டே பாரு. மூஞ்சியை பாரு, அப்படியே அடிச்சுன்னா மூஞ்சி ஒட்டிடும் பார்த்துக்க. அவ்வளோ கெஞ்சினேன், குர்ரி நான் துவைச்சு தரேன்னு. கேட்க மாட்டேன்ட்டா, கொடுக்க மாட்டேன்ட்டா. நீ இன்னமும் பெரிய இவ மட்டுக்கு நான் தான் துவைப்பேன்னு பெரிய சீன் போட்டுட்டு இருந்தேன். நான் என்ன செய்ய? நானும் கொஞ்சம் கேட்க தான் முடியும். அப்புறம் என்ன உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன்? சண்டையாக போட முடியும்? குர்ரின்னு கொடுக்கல போடின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏம்மா அருவி வாடி, நல்லா இருக்கியா? இன்னும் மாவா ஏ வாடா. ஏய் அழகு பிள்ளை, என்ன கலரா இருக்கான் பாரு. இவ பெற்று வச்சிருக்கா பாரு, கண்ணங்கரேன்னு கரிச்சட்டி கலர்ல. தெரியுமா? பேசாம இருங்க வாய் வச்சுட்டு. அவ இங்கே வந்ததே பெரும்பாடு. திரும்ப அவளை ஏதாவது சொல்லி வெட்டி தள்ளிடாதீங்க. ஆமா சொல்லிட்டேன். எங்க போ சொல்லு பாப்பா அவளை. இனி ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டா வெளியில. நீ வேற அறிவு. ஆமா அவ புருஷ கலர்ல அவ பிள்ளைய பெற்று வச்சிருக்கா. இவன் என் புருஷன் கலர்ல இவன் இருக்கான். இதுக்கு என்ன? இதையே ஆகும்னா சொல்லிட்டு இருக்கா கருப்பா இருக்கான்னு. அப்புறம் கடுப்பாயிரே மாத்துக்க. சும்மா எப்ப பார்த்தாலும் என் மாவன் கருப்பு கரிப்பா இருக்கான், கரிச்செடி மாதிரி இருக்கேன், அப்படி இருக்கான்னு அப்புறம் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஏய் ஏன்டி இப்ப என்ன சொன்னச்சுன்னு இவ்வளவு கோபப்படுற? ஆமாடி பின்ன என்ன?